பூங்காவில் ஒரு நாள். பூங்கான என்ன சாமி? பார்க்குக்குள்ள ஒரு நாள் அதை பற்றி. மீனுவும் மிதுனும் பூங்காவிற்கு சென்றனர். 2 பேர் பூங்காவுக்கு போகிறாங்க. அங்கு அவர்கள் எதிர்பாராத செயல்களை செய்தனர். அப்படி என்ன செய்திருப்பார்கள்? எதிர்பாராத வேலைகளை செய்கிறாங்களாமா. 2 பேரும் போகிறாங்க. மீனும் இது வானம் நிறுத்தும் இடமா? இங்கே பார்த்தீங்கன்னா அறிவிப்பு பலகையில் வானம் நிறுத்தும் இடம்னு போட்டிருக்கு. வானம்னா வரும், அங்கே வாகனம் தானே சாமி வரும். வாகனம் நிறுத்துகிற இடத்துல தானே நம்ம வாகனம் நிறுத்துவோம். வாகனங்கள் நிறுத்திக்கின்றன. நமது மிதிவண்டிகளையும் இங்கே நிறுத்திடலாம். இங்கே என்ன வானத்தையா நிறுத்த முடியும் அப்படின்னு அவன் கேட்குறான். வண்டியை தான் நிறுத்த முடியும், வானத்தையே அங்கே நிறுத்த முடியும் அப்படிங்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது அறிவிப்பு பலகை எல்லாமே. அடுத்தது 8, 9, 10. இவங்க அடுத்த அறிவிப்பு பகுதியில் என்ன கொடுத்துருக்குதாங்களாமா? 10 பகுதி. விபத்து பகுதிங்கிறதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கு? 10 பகுதி. 8, 9, 10. ஆனால் ஏன் குதிக்க வேணும்? விபத்து பகுதியில் இல்லை, தப்பாக இருக்குது. ஏன் 10 தாட்டி குதிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. 10 முறை 2 பேரும் அது பக்கத்தில் நின்று குதிச்சிடுறாங்க. அடுத்தது வரிசையில் நிற்கவுங்கிறதுல சீயை காணோம். இந்த சிறிய வரிக்குள் நிற்க வேண்டுமா? இந்த வரியிலேயே நம்ம நிற்கணும் அப்படிங்கிறாங்க. வாம் இது நின்று பார்க்கலாம். வரிக்குள் நிற்பதால் என்ன பயன் அப்படின்னு பார்க்குறாங்க. அது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. போகும்போது அடுத்த அறிவிப்பு என்ன ஆகுதாமா? தரையில் நடக்காதீர். புல் தரையில்னு வரணும். இவங்க நிறைய தரையில் நடக்காதீர்னு தப்பாக போட்டிருப்பாங்க. தரையில் நடக்கக்கூடாதா அப்படின்னா என்ன? இந்த மாதிரி பெஞ்ச் மேலே ஏறியா நடக்க முடியும் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோன்னா பைகளை இங்கே போடவும். என்ன சாமி சொல்லியிருக்கிறாங்க? பைய. என்ன பை எங்கே போடுறது? குப்பை தான். குப்பைகளை இங்கே போடவுங்கிறதுல பையின்னு இருக்கு. நம் பைகளை இதற்குள் போட வேண்டுமா? ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. குப்பை தொட்டியில நம்ம பைய போடுறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாரு, தை வளைந்து செல்கிறது. பாதைக்கு வளைந்து செல்கிறதுங்கிறதுக்கு தை வளைந்து செல்லுது அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன தை வளைந்து செல்கிறதா? எல்லா அறிவிப்பும் குழப்பமாக இருக்கிறது. மெதுவாக சொல்லுங்கள். ஏன் இவ்வளவு மெதுவாக பேசுகிறாய் அப்படின்னு இவர் கேட்குறாரு. அங்கே மெதுவாக சொல்லுங்கள்னு எழுதியிருக்கு அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். அடுத்தது பார்த்தோம்னா காற்று வேகமாக வீசியதால் சில எழுத்துக்கள். இவர் சொல்கிறாரு, இந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு, காற்று வேகமாக வீசினால் சில எழுத்துக்கள் விழுந்து விட்டன, சில வேறு இடத்தில் ஒட்டி கொள்கிறன, சரி செய்ய போகிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. பின்தொடர்ந்து படிக்க. கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. என்னென்ன? பூங்கா, வாகனம், 10, பரிசை, முயல், பறவைகள், தண்ணீர், பலகை, காவலர், செய்கிறது அப்படின்னு ஒரு 10 வேர்டு நம்ம இந்த கதையிலிருந்து எடுத்து எழுத வேணும். அடுத்ததுப்பா, இதில் நிறைய வேர்ட்ஸ் எழுதுனா உன்னோட ஃப்ரெண்டோட பேர் இங்கே எழுதணும். எத்தனை வேர்டு எழுதியிருக்காங்கன்னு அந்த எண்ணிக்கையை இங்கே எடுத்து எழுத வேணும். மிஸ் கனி 7 எழுதியிருக்கேன். எளிமையாக என்பதற்கு எதிர் சொல். எளிமையாகன்னு சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதை கடினமாக. எளிமையாக, கடினமாக. உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர் என்னன்னு கேட்குறாங்க. தை மாதம். அப்போது இந்த பயிற்சியில் பார்த்தேன்னு சொன்னால், ஸோ இங்கே வரிசையில் எது இல்லை? சை இல்லை. 10 பகுதியில் எது இல்லை? வி இல்லை. தரையில் நடக்காதீர்களில் எது இல்லை? புல் இல்லை. வானம் நிறுத்தும் இடத்துல என்ன வரணும்? வாகனம். தை வளைந்து செல்கிறதுல என்ன வரணும்? பாதை. பைகளை இங்கே போடுறதுல என்ன வரணும் சாமி? குப்பை. சரியா? அடுத்தது கீழே என்ன கொடுத்துருக்காங்க? செய்கை விளையாட்டு. குதி 10 குதி, 10 தாட்டி குதி. அடுத்தது வளைந்து செல் என்று சொல்வேன். இதோட இந்த பாட்டு முடியுது. ஐயோ, 39 ஆயிடுச்சு. இது எப்படி சார்ஜில் போட முடியும்? மறுபடியும் அதில் கட் பண்ணிக்கலாம். செய்து பழகலாம்ல என்ன கொடுத்துருக்கான்? கதையில் பிடித்த சொற்களை எழுதுக. பூங்கா, வாகனம், 10, வரிசை, முயல், பறவைகள், தண்ணீர், பலகை, காவலர், செய்கிறது அப்படின்னு ஏதாவது ஒரு 10 வேர்டை எடுத்து எழுதிடு. இது எழுதினதில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யார் நிறைய வேர்டு எழுதியிருக்காங்களோ அவங்க பேர் எழுது.
இங்கே மிஸ்ஸு கனி எழுதியிருக்கிறேன், எத்தனை எண்ணிக்கையில் சொற்களை எழுதுனாங்க அப்படிங்கிறத அந்த எண்ணிக்கையை இங்கே நம்ம எழுதணும். 6, 5, 4 இந்த மாதிரி. அடுத்தது எளிமையாக என்பதன் எதிர்சொல். எளிமையாகனா எதிர்ப்பதம் கடினமாக. உங்களுக்கு சிரிப்பை ஏற்படுத்திய தொடர் எதுங்கிறான். இந்த கதையில் எந்த லைன் உனக்கு சிரிப்பை ஏற்படுத்துதோ அது இங்கே எழுதணும். தை மாதம் எப்படி வளைந்து செல்லும் அப்படின்னு மிஸ் எழுதியிருக்கேன். உனக்கு எந்த இடத்துல சிரிப்பாக இருந்துச்சோ அந்த வேர்டை நீ எடுத்து எழுதிக்கலாம், அந்த சென்டென்ஸை எடுத்து எழுதிக்கலாம். அறிவிப்பு பலகையில் உள்ள மாதத்தின் பெயர் என்ன மாதம்? அது தை மாதம். தேர்ந்தெடுத்து எழுதுக. படிக்க விடையளிக்க. பூங்காவில் ஒரு நாள் மிதுனும் மீனுவும் பூங்காவிற்கு சென்றனர். அறிவிப்பு பலகையை படித்தனர். அங்கே அறிவிப்புகள் மாறியிருந்தன. பிறகு அவை சரி செய்யப்பட்டன. அறிவிப்புகள் என்னென்ன இருந்துச்சுன்னா, விபத்து பகுதி, வாகனம் நிறுத்தும் இடம், வரிசையில் நிற்கவும், புல்தரையில் நடக்காதீர், குப்பைகளை இங்கே போடவும், பாதை வளைந்து செல்கிறது, மெதுவாக செல்லுங்கள். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் நீ படிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட டைம் 2 நிமிஷம், 3 நிமிஷம், 4 நிமிஷங்கிறத இந்த இடத்துல எழுத வேணும். அது இண்டிவிஜுவலாக ஆளை பொறுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இல் எழுத்தில் முடியும் சொற்கள். இதில் எங்கெல்லாம் இல்லுன்னு முடியுது? புல், செல் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதிக்கிறோம். செய்யக்கூடாததே குறிக்கும் அறிவிப்பு. என்ன சொல்கிறோம்? புல்தரையில் நடக்காதீங்க புல்தரையில் அப்படிங்கிறது செய்யக்கூடாததை சொல்லுது. அதுக்கடுத்தது பை என்ற எழுத்து உள்ள அறிவிப்பு. பைங்கிற அறிவிப்பு எங்கே வருது? குப்பைகளை இங்கே போடவும். அடுத்தது மிஸ்ஸு சொல்கிறத இந்த இடத்துல நீ எழுத வேணும். நான் என்னென்ன எழுதியிருக்கேன்னா, பூங்கா, அறிவிப்பு பலகை, வாகனம், வரிசை, குப்பைகள். எழுதுக. ஆமை, குளம், தண்ணீர், மலை, மேகம், வானவில், வண்ணம், பூக்கள் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது எறும்பு கொடுத்துருக்குறாங்க. நம்மளை சென்டென்ஸு உருவாக்க போகிறோம். இனிப்பு, சர்க்கரை, எறும்பு புற்று, வரிசை, சுறுசுறுப்பு இந்த மாதிரி எழுதிடுறோம். அதே போல் நீ அப்பளம், இனிப்பு, காடு, மீன் இதெல்லாம் வச்சு நீயே சென்டென்ஸ் அமைக்க முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்க வேணும். அடுத்தது பார்த்தோம்னா தொடர்ந்து எழுதுக. இனிக்கும் இனிக்கும் சாறு கரும்பில் உள்ளது. சிரிக்கும் சிரிக்கும் பொம்மை பாப்பாவிடம் உள்ளது. அடுத்தது நீந்தும் நீந்தும் மீன் நீரில் உள்ளது. இதே போல் நம்ம குரங்கை எழுத போகிறோம். தாவி தாவி ஓடும் ஓடும் குரங்கு மரத்தில் உள்ளது. அடுத்தது பறக்கும் பறக்கும் புறா வானில் உள்ளது. இந்த புறாவை வச்சு எழுதுகிறோம். பாடும் பாடும் புல்லாங்குழல் சிறுவனிடம் உள்ளது. அது மாதிரி எழுதிடுறோம். புல்லாங்குழல்னு சொல்லலாம், கரும்புன்னு கூட அதை நினச்சிக்கலாம். விடை கூறுக. விளையாட்டு. நானும் அண்ணனும் விளையாடினோம். அது ஒரு புதிய விளையாட்டு. தெரிந்த மரங்கள் பூக்களின் பெயர்களை எழுதி கொண்டோம். அண்ணன் மரம் மரம் பல மரம் என்று சொன்னான். நான் ஒரு மரத்தின் பெயரை சொல்ல வேண்டும். நான் பூ பூ நல்ல பூ என்று சொல்வேன். அண்ணன் ஒரு பூவின் பெயரை சொல்ல வேண்டும். ஒவ்வொரு விடைக்கும் ஒரு புள்ளி. ஒரு முறை சொன்ன விடையை மீண்டும் சொல்லக்கூடாது. மகிழ்ச்சியாக விளையாடினோம். எனக்கு 20 புள்ளிகள், அண்ணனுக்கு 22 புள்ளிகள் கிடைத்தது. வெற்றி பெற்றது யார் என்று உங்களுக்கே தெரியும். யார் சாமி வெற்றி பெற்றாங்க? தம்பி 20 புள்ளி, அண்ணன் 22. அப்போ வெற்றி பெற்றது அண்ணன். இவ்விளையாட்டை எவ்வாறு விளையாட வேண்டும் என உங்களுக்கு மொழிநடையில் கூறுங்கள். இதை ஒரு செல் ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் மரம் பல மரம் அப்படின்னு சொன்னால் மற்றவர் மரத்தோட பெயரை சொல்லணும். ஒருத்தர் பூ பூ நல்ல பூன்னு சொன்னோன்னா இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? அந்த பூவோட பெயரை சொல்ல வேணும். ஒருக்கா சொன்னதை இன்னொரு முறை ரிப்பீட் பண்ணக்கூடாது. இதுதான் இந்த கேமு. அடுத்தது இதில் 2 படத்திற்கும் உரிய ஓர் அறிவிப்பு. ஒரே ஒரு அறிவிப்பு 2 படத்துக்கும் கொடுக்கணும்னா என்ன கொடுக்கலாம்? சத்தம் போடாமல் இருக்கும். அது ஸ்கூலில் தான் சொல்ல முடியும். ஹாஸ்பிட்டலில் சைலன்ஸ்னு சொல்லலாம். பூக்களை தொடாமல் பார்க்கவும். ஹாஸ்பிட்டலில் பூ இருக்காது, இங்கே பார்க்கில் வேணால் இருக்கலாம். தூய்மையாக வைத்திருக்க உதவுங்கள். 2 பக்கமே நம்ம என்ன சொல்லலாம்? தூய்மையாக வச்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ 3rd ஒன் தான் இதுக்கு ஆன்சர். எழுதுக. மதி, தீபா,
பரிதா ஆகிய மூவரும் தோழிகள். அவர்கள் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்று இருந்தது. அதற்காக பல போட்டிகள் அறிவிக்கப்பட்டன. மூவரும் ஓவிய போட்டியில் கலந்து கொண்டனர். தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். பரிதா பரிசு பெறவில்லை. அதனால் அவள் யாரிடமும் பேசவில்லை. மதியும் பரிசு பெறவில்லை. ஆனாலும் அடுத்த முறை சிறப்பாக வரைவேன், பரிசு வெல்வேன் என்று கூறினான். ஓகே சாமி, இதுதான் கான்செப்ட். இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். தோழிகள் கலந்து கொண்ட போட்டி பேச்சு போட்டியா, நடன போட்டியா, ஓவிய போட்டியா? இதில் கலந்துக்கிட்டாங்கன்னா ஓவிய போட்டி. சரியா தவறா அப்படின்னு கேட்குறாங்க. போட்டியில் தீபா 2ஆம் பரிசு பெற்றாள். தீபா 2ஆம் பரிசு தான் பெற்றாள். அது சரி. மதி கூறியது சரியா தவறா கூறுக. மதி சொன்னது சரியா தவறா அப்படின்னா சரி. தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் அடுத்த முறை சிறப்பாக வரைந்து வெற்றி பெறுவேன் என தன்னம்பிக்கையுடன் கூறியது சரியாகும் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது, மிதுன் செல்லும் இடங்கள். பூங்காவுக்கு போவான், விளையாடும் இடத்திற்கு போவான், பாட்டி வீட்டுக்கு போவான், தோட்டத்திற்கு போவான். அதே போல் நீ செல்லும் இடங்களை லிஸ்ட் அவுட் பண்ணுங்கிறாங்க. ஸோ நீ எங்கெங்கே போவ? பள்ளிக்கு செல்வேன், நான் நூலகத்திற்கு செல்வேன், நான் கடற்கரைக்கு செல்வேன், நான் கோவிலுக்கு செல்வேன் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிடணும். தட்ஸ் ஆல்மா. அழகு. காற்று சுழன்று அடித்தது. பள்ளத்தில் விழுந்த பழம். சக்கரம் கலன்று விழுந்தது. பழுத்த பலாப்பழம். கல்லும் முள்ளும் கடந்த வண்டி. மெல்லச் செல்லும் தள்ளு வண்டி. ஓகே, பொருத்தமானதை செய்து காரணம் கூறு. பள்ளி நூலகத்தில் நண்பருடன் பேசுவேன், அமைதியாக படிப்பேன், சத்தமாக பேசுவேன். பள்ளியோட லைப்ரரியில் எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். ஏன் அமைதியாக இருக்கணும்? பிறர் படிப்பது தடைப்படாமல் இருப்பதற்கு. அமைதியை பேணவும். நூலகத்தில் சத்தமின்றி படிக்க வேணும். அடுத்தவங்க படிக்கிறது டிஸ்டர்ப் ஆகிடும், நாம் சத்தமாக படித்தோம்னா. அதனால லைப்ரரிக்கு போனால் அமைதியாக தான் புக்கு படிக்கணும். பூங்காவில் இருக்கும்போது பூக்களை பறிப்பேன், பூக்களை பறிக்க மாட்டேன், பூக்களை வாங்குவேன். அப்போ இதுக்கு எது ஆன்சரு? பூங்காவில் பூக்களை பறிக்கக்கூடாது. பூங்கானா பூவாக நிறைய இருக்கிற இடம் தான் பூங்கா. அது கண்டு தான் மகிழணும். பூக்கள் செடியில் இருந்தால்தான் பூங்காவிற்கு அழகு சேர்க்கும். செடிகளை பாதுகாப்பது நமது கடமை அப்படின்னு சொல்லி காரணம் எழுதிடுறோம். சாலையில் போகும்போது ஓடி தான் கிடப்பேன். இருபுறமும் பார்த்து கிடப்பேன், ஒரு புறம் பார்த்து கிடப்பேன். என்ன செய்ய வேணும்னா, சாலையில் போனோம்னா 2 பக்கமும் பார்த்துட்டு தான் போகணும். வாகனங்கள் வருகிறதா என இருபுறமும் கவனித்தால்தான் விபத்துகளை தவிர்க்க முடியும். ஒரு பக்கம் பார்த்துட்டு போனோம்னா இன்னொரு பக்கம் இருந்து வண்டி அடிச்சிரும். வகுப்பறையில் குப்பைகளை எடுத்தல். குப்பை எடுத்தோம்னா குப்பை தொட்டியில் போடலாம், தரையில் போடுவேன், வெளியே வீசுவேன், ஜன்னல் வழியாக வெளியே வீசுவேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நீ என்ன பண்ண வேணும்? குப்பை தொட்டியில் தான் போடணும். ஏன்? குப்பை தொட்டியில் போட்டால்தான் வகுப்பறை எப்படி இருக்கும்? தூய்மையாக இருக்கும். செயல் திட்ட அறிவிப்புகளை உருவாக்கலாம். பள்ளி வளாகத்தை தூய்மையாக வைப்போம். இதுக்கு தூய்மையாக வைப்போம். தண்ணீரை வீணாக்காதீர்னா தண்ணீரை வீணாக்காதீர். பறிக்காதீர்னா பூக்களை பறிக்காதீர். பாதுகாப்போம், மரங்களை பாதுகாப்போம். ஒடிக்காதீர், மரக்கிளைகளை ஒடிக்காதீர். நிற்கவும், வரிசையில் நிற்கவும். தொட்டியில் போடவும், குப்பைகளை குப்பை தொட்டியில் போடவும். படிக்கவும், நூலகத்தில் அமைதியாக படிக்கவும். எழுதாதீர், பள்ளி சுவர்களில் எழுதாதீர். பாதுகாப்பீர், பள்ளி சொத்துக்களை பாதுகாப்பீர். இதில் அறிவு பலகை உருவாக்க முடியும்னா இங்கே டிக் பண்ணி 3 ஸ்டார் போடணும். விரைவாக படிக்க இயலும்னா இங்கே டிக் பண்ணி 3 ஸ்டார் போடணும். சொற்களை பிழையின்றி எழுத முடியும்னா இங்கே டிக் பண்ணி 3 ஸ்டாரும் நீ கிளிக் பண்ணணும். இது எல்லாமே செய்ய முடிஞ்சதுன்னா எல்லாத்திலையுமே டிக் பண்ணணும். இந்த படத்தை பார்த்து நண்பனுக்கு கதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அம்மா இந்த பாப்பா 2 பேர்த்தையும் கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து யானை பொம்மை வேணும்னு அடம்பிடிச்சு வாங்குறாங்க. எனக்கு தான் உனக்கு தான் போட்டி போடுறாங்க. விளையாடும் போது 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? பிச்சு போடுறாங்க. மறுபடியும் அது 2ஐயும் கம் போட்டு ஒட்டிகிட்டு இருக்காங்க. பெயர்களை படியுங்கள், தொடர்களை எழுதுங்கள். ஃபஸ்ட்டு வானத்தில். பறவை வானத்தில் பறக்கும். கூவும். எங்கடாமா இருக்குது? இங்கே இருக்குது. கூவும். சேவல் கூவும், அதிகாலையில் கூவும். புல்லின் மீது. வெட்டுக்கிளி புல்லின் மீது அமர்ந்திருக்கும். மரத்தில். குரங்கு மரத்தில் தாவும். நீந்தும். மீன் நீரில் நீந்தும். கல்லின் மீது. தவளை கல்லின் மீது அமர்ந்திருக்கும். வானூர்தினா வானத்தில் பறக்கும். சேவல் காலையில் கூவும். வாத்து தண்ணியில் மிதக்குது. முயல் குதிக்குது. குருவி
கல் மேலே உக்காந்துருக்கு, குரங்கு வந்து மரத்தில் தாவுது. இப்படி இந்த மாதிரி நீங்கள் சென்டென்ஸ் அதில் இருக்கிறத பார்த்துட்டு சென்டென்ஸ் மேக் பண்ண வேணும்ப்பா. உணவு பெயரை கண்டுபிடித்து எழுதுங்கள். பிடித்த உணவை எழுதுங்கள். இங்கே வந்து பேய் இருக்குது, செங்கல் இருக்குது, பொங்கல், தோகை இருக்குது, ஆசை இருக்குது, சேர்த்தோம்னா தோசை, வங்கி, கடை, வடை. எனக்கு பிடித்த உணவுகள், உனக்கு என்னென்ன உணவு பிடிக்குமோ அதை இங்கே எழுதணும். மிஸ் வந்து பூரி, பொங்கல், பணியாரம் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தோன்னா, எங்கள் ஊரில் குளம் ஒன்று இருக்கிறது, நாங்கள் அங்கே சென்றோம், மீன்கள் துள்ளி குதித்தன, கொக்கு மீன் பிடிக்க காத்திருந்தது. அடுத்தது, வனத்து பூச்சி தேன் குடித்து விட்டு பறந்தது, கரையில் அதிகமான நண்டுகள் விளையாடின. குளக்கரையில் பூக்கள் இல்லை, குளக்கரையில் பூக்கள் இருந்தன. பூவை பற்றி இங்கே சொல்லவே இல்லை. அப்போ குளக்கரையில் பூக்கள் இல்லைங்கிறதான் ஆன்சர். எதிர் சொல்லை எடுத்து எழுதுக. குறைவானக்கு எதிர் சொல் வந்து அதிகமான. விடை கூறுக. எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு. விடுமுறை நாளில் அனைவரும் பிடித்த இனத்திற்கு செல்வோம். திரும்பி வந்ததும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுவோம். அப்படித்தான் இன்றும் நடந்தது. நான் சென்ற நேரம் அனைவரும் அமைதியாக படிக்க தொடங்கி இருந்தனர். நானும் ஒரு புத்தகம் எடுத்து படித்தேன். இது சமையல் அழைச்சிக்கலாம். புத்தகம் எடுத்து படித்தேன் என்றார் தாத்தா. அம்மா தன் தோழி வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்கள், நமது நலம் பற்றியும் கேட்டார்கள் என்று தெரிவித்தார் தாத்தா. அடுத்தது அம்மா. இன்று எப்போதும் இல்லாத அளவிற்கு பல கடைகள் இருந்தன. ஆனால் நான் காய்கறிகள், பழங்களை மட்டுமே வாங்கினேன் என்றார் அப்பா. ஓகேயா? பாட்டியுடன் சென்று நானும் அழைச்சிக்கலாம். பாட்டியுடன் சென்று நானும் அண்ணனும் அலைகளோடு விளையாடியதை சொல்லி மகிழ்ந்தோம் அப்படின்னு இந்த இது இருக்குது. எங்கள் வீட்டில் உள்ளவர் எத்தனை பேர், நாங்கள் சென்ற இடங்கள் எவை அப்படின்னு கேட்குறாங்க. யார் யார் இவங்க வீட்டில் இருக்கிறாங்க? அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்கிறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா இருக்கிறாரு, அடுத்தது அவனும் அவங்க அண்ணனும் அப்படின்னு சொல்லி 1 2 3 4 5 5 பேர் இருக்கிறாங்க. அவங்க சென்ற இடங்களை பற்றி சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. தாத்தா வந்து லைப்ரரிக்கு போயிருக்காரு, அம்மா வந்து தோழி வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அப்பா வந்து காய்கறி கடைக்கு போயிருக்காங்க, இவனும் இவங்க அண்ணனும் வந்து இதுக்கு பீச்சுக்கு போயிருக்கிறாங்க. அடுத்தது படித்து காட்டுக. கடை, மலை, கதை, ஆமை, பொறி, பரிசு, வயல், வண்டி, காற்று, பூங்கா, போட்டி, சாமந்தி, காற்றாடி, வண்ணம், பூக்கூடை, பழங்கள், அறிவிப்பு, சிரித்தால், ஓட்டினால், ஆண்டு விழா, குதித்தால், பேசுகிறாய், மிதிவண்டி, மகிழ்ந்தால், வண்ணமயில். காட்டில் ஒரு விழா. இந்த மாதம் தலைவராக ஆந்தை பொறுப்பேற்றது. ஆந்தை வந்து தலைவர். விருந்து நடந்தது. அனைத்தும் உணவை சுவைத்து மகிழ்ந்தன. எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. எறும்பு எதையோ சிந்தித்தது. என்ன சிந்திக்கிறாய் என்றது கிளி. நிறைய உணவு மீதி உள்ளது என்றது எறும்பு. உணவு மீதியாக இருக்குதுன்னு சொன்னது எறும்பு. விருந்திற்கு யானை வந்தது, எறும்பு மகிழ்ந்தது. சரியாகண்ணா? இப்போ கொஷின் பார்த்துடலாமா? பத்தியில் உள்ள பறவையின் பெயர்களை எழுது. என்னென்ன பறவை இருக்குது இங்கே? ஆந்தை இருக்குது, காகம் இருக்குது, கிளி இருக்குது. ஓகேயா? அவ்வளோதான் இருக்குது. உணவு வீணாகும் என கவலைப்பட்டது யார்? எறும்பு. விருந்தில் இறுதியாக சாப்பிட்டது யார்? யானை தான் கடைசியாக வருது. இந்த நிகழ்விற்கு ஏற்ற அறிவிப்பு ஒன்றை உருவாக்குக. அறிவிப்பு அப்படின்னு போட்டு நம் காட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் இந்த மாத தலைவர் ஆந்தை தலைமையில் இன்று சிறப்பு விருந்து நடைபெறுகிறது. விலங்குகள், பறவைகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு அறிவிப்பு சொல்லிடுறோம். மகிழ் பக்கத்தில் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்? படம் வரையணும். இந்த இடத்துல தட்ஸ். இதோட இந்த பாடம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.